வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டைரக்டரேட் கீழே உள்ளதை என்னென்னு பார்த்தோம் யூனிட்ஸு. இப்போ சர்க்கிள் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கிள் கீழே வந்து போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் வருது, ரீஜியன் வருது. சர்க்கிள் கீழே ரீஜியன் வரும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சர்க்கிள் கீழே ரீஜியன் வருது, சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட் வருது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் வருது. இப்போ ஃபஸ்ட்டு போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் வந்து ஏற்கனவே 6 இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 6 என்னென்னு பார்த்தோம்னா தர்பங்கா பீகாரில் இருக்குது, படட்டோரா குஜராத்தில் இருக்குது, மதுரை தமிழ்நாட்டில் இருக்குது, மைசூர் கர்நாடகா, அப்புறம் ஷஹரான்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ், குவஹாத்தி வந்து அஸ்ஸாம். நம்ம தர்பங்கா வந்து பார்த்தோம்னா ஹர் ரெண்டுத்துக்குமே வந்து பீகாருக்கும் ஹர் வருது, தர்பங்காவுக்கும் ஹர் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட் வந்து என்ன பண்ணுன்னா வடை சாப்பிடுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் வடட்டோரா. தமிழ்நாடுனா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் ஒரு மதுரைன்னு, அது மாதிரி கர்நாடகா மைசூர். கர்ணனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ணன் வந்து மகாபாரதத்தில் வர கர்ணன் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து யாரை வந்து ஃப்ரெண்டுன்னு பாசமாக மை ஃப்ரெண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைசூர் கர்ணன். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப் ஆகுது டவுன் ஆகுது அதை தானே பார்ப்பாங்க, அது வந்து ஷஹரான்பூர், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க யூபி அப்படின்னு. அப்புறம் குவஹாத்திக்கு வந்து அஸ்ஸாம். ஹாத்தினா வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா எலஃபண்ட்னு சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவஹாத்திக்கு வந்து எலஃபண்ட்டை பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தர்பங்காவுக்கு ஹர்ரு, அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பீகார் வரும்னு. வடட்டோரனா ரேட்டு வடை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடுனா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் மதுரை. அது மாதிரி கர்நாடகா, கர்ணன் வந்து என்ன பண்ணுவோம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கர்ணன் வந்து மகாபாரதத்தில் இது பண்ணுவான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ணன் கர்நாடகா மைசூர். அது மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து மேலே ஏறும் இறங்கும், அது மாதிரி யூபி சஹரன்பூர். அப்புறம் குவஹாத்தி அஸ்ஸாமில் இருக்குது. இப்போ வந்து ஹாத்தி எலஃபண்ட்டை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், குழந்தைங்களாம் ஓடி போய் பார்க்குவோம். அந்த குவஹாத்தி அஸ்ஸாம், அதுக்குள்ளே வச்சுக்கோங்க 6 போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கும். அப்புறம் வந்து இப்போது ரீஜியனுக்கு கீழே வந்து என்னென்ன வரும்னா அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட் இல்லைன்னா போஸ்டல் ஸ்டோர் டிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட்டும் போஸ்டல் ஸ்டோர் டிப்போர்ட்டும் ரெண்டும் மெர்ஜ் ஆகிடுச்சு. 23 சர்க்கிள்க்கும் ஒவ்வொரு பிஎஸ்டி இருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸில். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பிஎஸ்டி எந்தெந்த ஊருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா நாக்பூர், அப்புறம் தமிழ்நாடு மதுரையில் இருக்கும், யூபி அலிகார். இது 3துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஎஸ்டி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது க்ளூ எப்படி நீங்கள் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மகான்னு ஒரு பொண்ணுக்கு வந்து ரேஷ் வந்துடுது, பாம்பு கடிச்சு, மகாராஷ்டிரா நாக்பூர். அதனால அவள் என்ன பண்ணுறா, ஒரு தமிழ் பொண்ணு தான். அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அது ஒரு மாதிரி பாம்பு கடிச்சோன்னா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிறா, மேட் ஆகிடுறா. அது வந்து அதனால் மேலேயும் கீழேயும் அப்படியே குதிக்கிறா, அலையிறா அப்படியே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. அதில் கூட ஒரு பாட்டு கூட வரும்ல, ஊரில் உனக்கு ஒரு மேடை, அந்த ஃபிலிம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அந்த ஃபிலிம் மாதிரி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு க்ளூக்காக தான் சொல்கிறேன், சப்போஸ் மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா. அடுத்தது பார்த்தோம்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் வந்து RLOன்னு சொல்லுவோம். இந்த RLO பேர்லேயே இருக்க பாருங்க, ரிட்டர்ன்டு லெட்டர். அதாவது லெட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுலாம் இந்த ஆஃபீஸில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரெஃப்யூஸ்ட் ஆகியோ இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், வேறு நான் கிளைம்டு ரிட்டர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற டிசீஸ்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து இங்கே போயிருக்கும். சில சமயம் வந்து சென்டர் அட்ரஸ் ரிசீவர் அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து ரிட்டர்ன் டு சென்டர்னு நம்ம அனுப்புகிறோம், சென்டர் அட்ரஸ் கிளியராகவே இல்லை அப்படின்னா திருப்பி அந்த தபால்லாம் வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகும். ஏன்னா வந்து அது சென்டருக்கும் அனுப்ப முடியல, ரிசீவருக்கும் ரிசீவ் ஆகலைன்னா என்ன ஆகும், அதை வந்து இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்து அனுப்புவாங்க. இப்போ வந்து இந்த டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆர்டினரிலாம் 1 மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட்ராய்ட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ரெஜிஸ்டர்லாம் வந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் அதையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவில் சர்க்கிள்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து டைரக்டரேட் கீழே உள்ள யூனிட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரீஜியன்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் பார்ட்டாக நம்ம போடுறோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்.